வெல்கம் பேக் டு தாஸ்லாம் கேடிஎன்எல். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் பற்றி படிச்சுட்ருக்கோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிசனிங் பேஜஸ்னு ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு யூனிட் 1 ஒய் டு பேர்ட்ஸ் சிங். ஓகேவா? ஒய் டு பேர்ட்ஸ் சிங்? யூ மைட் அஸ்யூம் தட் பேர்ட்ஸ் சிங் பிகாஸ் தே ஆர் ஹாப்பி. While birds might be happy, they sing in order to communicate. பேர்ட்ஸ் அது சாங் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக நினச்சிருக்கு. அது எதுக்கு சாங் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா கம்யூனிகேட். மற்ற பேர்ட்டை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சாங்கு தான் நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் இருக்குது. ஒன் ரீசன் தே சிங் இஸ் டு ஸ்டேக் எ கிளைம் ஆன் டெரிட்டரி. அது என்ன நினைக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா அதனுடைய இருப்பிடத்தை எல்லையை அறியறதுக்கு அந்த மாதிரி சாங் யூஸ் ஆகுது. அதே மாதிரி பேர்ட்ஸ் சிங் டு வார்ன் அதர் பேர்ட்ஸ் டு ஸ்டே ஆஃப் தேயர் ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கிறதுக்கு மற்ற இதுகிட்டேருந்து வார்ன்னா எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இந்த சாங் அவங்க பாடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எ ராபின் மைட் ஸ்டேக் எ கிளைம் ஆன் எ பீஸ் ஆஃப் லேண்ட் which measures about 200 feet wide by 200 long. ராபின்கிற அந்த பேர்டு அதனுடைய உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மெஷர் பண்ணி வச்சுருக்கு. 200 feet wide by 200 feet long அளவுக்கு அவங்களுடைய சாங் இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு அது ஒரு சேஃப் அப்படிங்கிற மாதிரி. திஸ் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் ப்ரொவைட்ஸ் enough warmth for the robin to feed its family. A bird maintains singing perches around the outside edges of its territory. அது அவங்களுடைய உணவுகளை எல்லாமே அந்த லேண்ட் அது இருப்பிடத்துக்கு தேவையானதாக அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, எல்லாமே ப்ரொவைட்ஸ் பண்ணிக்கிடுறாங்க. The perches are high in the trees so other birds can see and hear it. அது high in trees, உயரமான மரங்களில் இருந்து பாடும். அது மற்ற பறவைகள் பார்க்குற மாதிரியும் கேட்குற மாதிரியும் இருக்கும். Birds also sing to find a mate. அது தன்னுடைய துணையை தேடுறதுக்கு, துணையை கண்டுபிடிக்கிறதுக்கு, மேட்னா துணை, தோழன், இந்த மாதிரி அதனுடைய பேர்ட்ஸுங்கும்போது அதனுடைய மற்ற பேர்ட்ஸ் அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாட்டு பாடுவாங்க. தி லென்த் அண்ட் காம்ப்ளிசிட்டி ஆஃப் தி மேட்டிங் சாங் gives information about the fitness of the bird. இது எதுக்குன்னா அது இனப்பெருக்கத்துக்காகவும் அந்த மாதிரி பேர்ட்ஸ் பாடுவாங்க. ஹெல்த்தி பேர்ட்ஸ் கேன் சிங் லாங்கர் மோர் காம்ப்ளிகேட்டட் சாங்ஸ். அதனுடைய ஹெல்த்திக்காகவும் இந்த சிங்கை என்ன செய்வாங்க, பாடுவாங்க. பேர்ட்ஸ் கால் டு ஒன் another in shorter vocalizations in order to warn of danger and to locate one another. அவங்களுடைய குரல் ஒரு எச்சரிக்கையான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேர்ட்ஸ் சிங் இன்ஸ்டிங்க்ட்லி. Young birds learn to perfect their songs by listening to adult birds and interacting with other birds. இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாமே அதனுடைய யங் பேர்ட்ஸ்டையும் அடல்ட் பேர்ட்ஸ்டையும் இருந்து அவங்க என்ன செஞ்சுக்கிடுறாங்க, எல்லாமே லிசன் பண்ணி கற்றுக்கிடுறாங்க. பேர்ட்ஸ் இன் ஏ லோக்கல் ஏரியா மைட் லேர்ன் வேரியேஷன்ஸ் இன் தி பேசிக் சாங் விச் ஹெல்ப் தெம் ரெகனைஸ் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் தேர் குரூப். அதனுடைய லோக்கல் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய சாங்ஸ் வேரியேஷன் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே அவங்க ரெகனைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க மெம்பர் ஆஃப் குரூப் பேர்ட்ஸை அவங்க இது பண்ணிடுறாங்க. இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு சின்ன மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை என்ன செய்யணும், அது பேஜ் நம்பர் 10 இருக்குங்க. ஃபஸ்ட்டு டேர்மில் புக்கில் பேஜ் நம்பர் 10 அதனுடைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம். பாருங்கள். listen to the passage carefully and choose the correct answer. Why do birds sing? To locate one another, to warn other birds, to find a mate, all the above. இது எல்லாமே அந்த பேர்ட்ஸ் பாடுறதுல வந்தது. அப்போ ஆல் தி above இது கரெக்டான ஆன்சர். Birds perch very high so that other birds can hear them, other birds can see them, they can hide there. அப்போ அந்த பேர்ட்ஸ் எதுக்கு பாடிச்சு, உயரமான மரத்துலேருந்து பாடிச்சு மற்ற பறவைகளும் கேட்குற மரத்தில். போத் A and B கரெக்ட். The health of the bird can be determined by the length of its song, by the complexity of its songs, by the volume of its songs.
இதுக்கு என்னது போத் ஏ அண்ட் கரெக்ட். பை தி லென்த் ஆஃப் இட்ஸ் சாங்கும் பை தி காம்ப்ளிசிட்டி ஆஃப் இட்ஸ் சாங். ஷார்ட்டர் பேர்ட் vocalizations ஆர் டெரிட்டரியல் சாங், மேட்டிங் சாங்ஸ், வார்னிங், நன் ஆஃப் தி அபோவ். அது பாடினது எல்லாமே வார்னிங்காக, அது ஒரு எச்சரிக்கையாக. யங் பேர்ட்ஸ் பெர்ஃபெக்ட் தேர் சாங்ஸ். நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், லிசனிங் அண்ட் இன்டராக்ஷன், ப்ராக்டிஸ். போத் பி அண்ட் சி ஆர் கரெக்ட். லிசனிங் அண்ட் இன்டராக்ஷன் கரெக்ட். ஓகே. ஃபிட்னஸ் இஸ் அதனுடைய ஒரு இனப்பெருக்க உடற்பயிற்சி எல்லாமே எதுக்காக பண்ணுச்சுன்னா அதனுடைய ஹெல்த்துக்காக தானே. ஹெல்த், டேஞ்சர், எ சாங், எ வார்னிங். அப்போ ஏ ஆப்ஷன் ஹெல்த். ஹவு டு வேரியேஷன் இன் தி பேசிக் சாங் ஹெல்ப் தி பேர்ட்ஸ்? ரெகக்னைஸ் அதர் மெம்பர்ஸ், மெயின்டைன் ஹெல்த், இன்க்ரீஸ் தி லென்த் ஆஃப் தேர் சாங், கம்யூனிகேட் வித் ஒன் அனதர். எதுக்கு வேரியேஷன் ஆஃப் த சாங் வந்து அவங்க வந்து ரெகக்னைஸ் அதர் மெம்பர்ஸ். ஓகேவா? இது அந்த பேசேஜிலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கிடுங்க. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.